ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேன்கேக் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. மறக்காம லைக் பண்ணி வாங்க கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், கரும்பு சர்க்கரை, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, எசன்ஸ் முட்டை 1, பால் 1 டம்ளர், அப்புறம் தேன் தேவையான அளவு. மைதா மாவு 1 கப் எடுத்து ஜல்லடையில் போடுங்க. அது கூட பேக்கிங் சோடா எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூடயே அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் முட்டையை உடைச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா நல்லா அடித்த பிறகு கொஞ்சம் அந்த பால் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் முட்டை கூட பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரே முட்டை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிருக்கேன் பாருங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அது கூட நம்ம தேன் எடுத்து வச்சுக்கோம்ல, தேன் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா அடிச்சுக்கணும். அது கூட தேன் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு முடித்த பிறகு மறுபடியும் பாலை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சலிச்சு எடுத்து வச்ச மாவை பீட் பண்ணி வச்சுருக்க பாலும் முட்டையும் மிக்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். மாவு கெட்டியாக வரும்போது கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி பண்ணுங்கள். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். மாவு கெட்டியானா பால் ஊற்றி சேர்த்துக்கணும். கேக் மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மாவு கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கேக் மாவு பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம பேட்டரெல்லாம் கலக்கி வச்சுட்டு தோசைகள் வச்சுருக்கேன். அது கூட பட்டர் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலக்கி வச்சிருந்த பேட்டரை அப்படியே ஊற்றுறேன் பாருங்கள். அது அகலமாக தேய்க்கக்கூடாது. ஒரே இடத்துல ஊற்றி அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்படியே வேக வைக்கணும். நான்ஸ்டிக்கில் இருந்தால் அப்படியே விட்டுடலாம். என் தோசைக்கல் கொஞ்சம் குழியாக இருக்கறனால நான் கொஞ்சம் அப்படியே சுற்றி இது பண்ணுறேன். பெருசாக வேணுன்னா இப்படி பண்ணுங்கள், சிறுசாக வேணுன்னா அப்படியே இருந்தால் சரியாக இருக்கும். 4, 5 பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் திருப்பிடுங்க. சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். இல்லைன்னா அடிப்பிடிச்சி ஒரு மாதிரி கருப்பாயிடும். சீக்கிரம் கறி போயிடும். அதனால் அந்த 5, 6 பபிள்ஸ் வரும்போது அப்படியே திருப்பிடுங்க. உடனே 1 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே திருப்பி போட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருப்பி போடுறது. ஆனால் திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளேயே மறுபடியும் எடுத்துடலாம். சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். இப்போ சுவையான பேன்கேக் ரெடி. பேன்கேக் சுட்டு எடுத்துட்டு அது மேலே ஒரு துண்டு பட்டர் எடுத்து வச்சு அது மேலே அலங்கரிக்க கொஞ்சம் தேன் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க.
நீங்களே செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பேன் கேக்கு. செஞ்சு பாருங்கள்.